இருந்துச்சுண்ணா. கொடுத்த காசு படம் ஒருத்து தானே. படம் நல்லா பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்குது. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு வாட்டி. சூப்பராக இருந்துச்சு. லாக் ஆகிற எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் கபடிக்காக நேஷனலில் போய் விளாடுவார். நல்லா படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த மூவி தான். ரத்த மூவிலே பைசன் வெற்றி. மாரி செல்வராஜ் விக்ரம் ஒரு சேலஞ்ச் சொல்கிறார், என் பையனை பார்த்துக்கணும். ஆனால் உண்மையிலே படம் வெற்றி படத்தை குத்துறா போல. சரியான படம். சமுதாயத்துக்கு ஏற்ற படம். ஒருத்தன் பிறப்பின ரிசர்வேஷன் சொல்கிறாங்களே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான்றதை இந்த படத்தை பார்த்தாச்சு தெரிந்துவாங்கன்னு நினைக்கிறேன். பிறப்பின் அடிப்படையிலே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற வேறுபாடு உண்டு என்றால் பட்டை உரியும் அவன் சுடுகாட்டின் அவன் கட்டை வேவும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. மாரி செல்வராஜ் டைரக்டர் வந்து கம்யூனிட்டி படம்னு சொல்லி எல்லாரும் இதை மோட்டிவேட் பண்ணி முடக்க பார்த்தாங்க. கம்யூனிட்டி படமே கிடையாது இது. அப்படியே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் எப்படி நடக்குமோ அதே மாதிரி கபடி மேட்ச் நடந்து கடைசி 10 நிமிஷத்தில் எல்லா ஆடியன்ஸும் இங்கே இருந்தவங்க எல்லாருமே நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் பையங்களை வந்து அடைக்கிறக்கூடாது. எல்லா பேரண்ட்ஸும் பையங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது தெரிஞ்சு அவங்கள அந்த விஷயத்தில் ஓட விடணும். அடக்கி வச்சிட்டாங்கன்னா, இந்த பையனை இப்போ அடக்கி வச்சுருந்தாங்கன்னா இவன் வீட்டிலே இருந்திருப்பான். இவனை அடக்கி வைக்காதனால தான் இப்போ இந்தியன் பிளேயராக மாற முடியுது. அது மாதிரி துருவோட சூப்பர்ண்ணே. படத்தோட இந்த படம் பிச்சுட்டார் ஆற. துருவோட ஆக்டிங் சொல்லவே முடியாது. அந்த இந்த துருவ நடிச்சிருந்த ஆக்ஷனில் வந்து வேறு எந்த ஒரு ஆக்டரை போட்டிருந்தாலும் அவங்களால நடிச்சிருக்க முடியுங்கிறது. ஆமாம், அது ஒரு காஸ்ட் ரீதியான ஒரு மோட்டிவ் தான். ஆனால் அது ஜென்ரலாக இருக்குது தானே. கதைக்களம், திருநெல்வேலியோட கதைக்களம் அது நல்லா இருந்துச்சு. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து மாரி செல்வராஜை ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கம்பேர்ட் டு ஆல் தட் வந்து இந்த மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் மாரி செல்வராஜ்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டிய மெசேஜை ரொம்ப அழகாக 3 hours சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் எந்த கம்யூனிட்டியையும் அவர் ஹைலைட் பண்ணலை. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கம்யூனிட்டி அந்த வார்த்தையே வராமல் ஒரு சோஷியல் மெசேஜை ஒரு SC/ST கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பையன் மேலே வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், எல்லாத்தையும் தாண்டி வர முடியுங்கிறதுக்கும் இட்ஸ் சோஷியல் மெசேஜ் ஆக்சுவலாக. ஸோ வாஸ் த பெஸ்ட் மூவி ஆஃப் மாரி செல்வராஜ். துரு தான் ரியலி ஐ இம்ப்ரெஸ்ட் வித் துரு. ஆக்சுவலாக துருவை வந்துட்டு நம்ம வேறு அர்ஜுன் அந்த கேரக்டர்லாம் பார்த்து உண்மையிலே துருவை பார்க்குறதுக்காகவே படத்துக்கு வரலாம். அந்த மாதிரி இருக்குது. வெரி க்யூட் இஸ் சூப்பர்வான மேட்ச். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் துரு இந்த படம். ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷ் துருவே பார்த்து ஒரு லோக்கலாக இப்போ அந்த கார்த்தி பார்த்தாலும் பருத்தி வீரன் கார்த்தி ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் என்ன சொல்ல மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் தமிழ்நாடு பீப்புள். சரி, பசுபதி தான் ஆக்சுவலி ஈக்குவல் டு ஹீரோ. அவரும் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவா இல்லை துரு ஹீரோவானே டவுட்டு பல சீன்ஸில். அந்தளவுக்கு இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு த ஹீரோ கேட்டகரி. அவரை விட வேறு யாரும் இந்த ரோலை பண்ண முடியாது. அந்தளவுக்கு இஸ் த பெஸ்ட் ஒன். பெஸ்ட் மூவி டு வாட்ச். ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். மாரி செல்வராஜ் படம்னா ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். எப்பயுமே ஆஸ் யூஷுவல் லோ கேஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இருந்து இந்த மாதிரி வர்றது. ஸோ இது ஒரு நியூ கான்செப்ட். துருவ் விக்ரமோட பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட ஃபுல்லாக ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறப்போ ஆஃப்டர் மகான் இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ துருவ் விக்ரமோட ஆக்டிங்க்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து கீழே இருந்து ஒரு பையன் நல்லா மேலே வரணும்னு நல்லா இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது அவரோட ஆக்டிங். நல்லா இருக்கு. அவங்க அப்பாவோட மேலே போயிட்டாரு துருவா. கருத்து வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது வந்து ஸ்போர்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட் சூப்பராக நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் பேட்டர்ன்லேயே தான் இருந்தது. அந்த சாயல்லே தான் இருந்திருக்காரு. அந்த ஒரு கேரக்டருக்கு பின்னாடி எழுதியிருக்க அந்த இது இருக்குல்ல ஸ்கெட்ச் வந்து நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் அரசியல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க. அது மட்டும் அந்த எப்படி இந்த கேஸ்ட் டிஃப்ரென்சஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இது வந்து ஒரு 2-3 படத்தை ஜான்ராஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனாலும் நல்லா தான் இருந்தது. நான் பைசன் பார்த்தேன். ஆக்சுவலாக படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஓகே. அந்த லவ் போர்ஷன்லாம் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் படம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் வாழையோடு இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அதே மாதிரி தான் லோ காஸ்ட்டு அப்புறம் அந்த ரிவெஞ்ச் அந்த மாதிரி தான்.
ஆனால் டைலாக் டெலிவரி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு டைலாக்ஸ்லாம். துருவ் விக்ரம் ஆக்சுவலாக சூப்பராக நடிச்சிருந்தாரு. இல்லை ஆக்சுவலாக துருவ் விக்ரம் மகான்லேயும் இதே மாதிரி தான் இருப்பார். மகானில் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கும், ஆனால் இது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ரொம்ப சீரியஸாக நடிச்சிருந்தாரு, ஆக்சுவலாக நல்லாவே நடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஒரு இண்டிவிஜுவலோட ட்ராவல் தான் காமிச்சிருக்காங்க. கஷ்டத்துலேருந்து மறுபடியும் ஆக்சுவலாக இந்தியா டீமுக்கு விளையாடுறாரு, அது ஆக்சுவலாக நல்லாவே காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. துருவ் இல்லாமல் வந்து எனக்கு பாண்டியராஜோட வில்லன் சைடில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு பாருங்க, அவர் நல்லா இருந்தது. கந்தசாமின்னு ஒரு கேரக்டர், அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பசுபதி அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.